அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த திருநேர் அண்ணாமலையும் ஒன்று. இப்போ அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தாரா பாத்திரம்னு வைப்பாங்க. இப்போ அந்த தாரா பாத்திரம்னா என்ன, அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க, அது எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. நம சிவாயா. அதாவது அக்னி நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும். அதாவது உலகத்தில் அனைத்து சிவாலயங்களிலுமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த அன்னைக்கு தாரா பாத்திரம் வைப்பாங்க. அந்த தாரா பாத்திரம்னா வெள்ளி குடமோ இல்லை செப்பு சொம்புலியோ பன்னீர், விளாமிச்ச வேறு, பச்சை கற்பூரம், கிராம்பு மற்றும் இளநீர் எல்லாம் கலந்து பூஜை பண்ணி ஜபம் பண்ணி அந்த தாரா பாத்திரம் ஊற்றுவோம். அந்த தாரா பாத்திரத்துலேருந்து ஒரு சுட்டு தனியாக ஜலம் சுவாமி சிறச்சில் லேசாக ஒரு சுட்டாக ஊந்துட்டுருக்கும். அது காலைல 6 அது காலை பூஜை 6 வைப்பாங்க. சாயரிசை வரைக்கும் இருக்கும். எல்லா கொள்ளையும் பார்த்தீங்கன்னா சாயரிசை பூஜை வரைக்கும் இருக்கும். அப்படி சுட்டாக தண்ணி ஊற்றும் போது சுவாமி சிவபெருமான் ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு நம்ம மக்களுக்கெல்லாம் எல்லா விதமான குளிர்ச்சியும் கொடுக்குறாத்தையும். நேற்றுக்கு என்ன அதிசயம் பார்த்தா நேற்று திருவண்ணாமலை நேற்று காலைலாம் தாரா பாத்திரம் வச்சோம். திரும்ப திருவண்ணாமலை கிட்ட ஒரு 6 மாதமாக மழை இல்லாமல் ரொம்ப இருந்துச்சு. நேற்று காலையில் வச்சு சாயந்தரம் அனைத்து மக்களையும் குளிர் வச்சார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வருது. அப்படி தாரா பாத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷமான இருக்குது. அது எல்லா விதமானது மூலிகைகள் எல்லாம் கலந்து சுவாமி வேலை பன்னீர், பச்சை கப்புறம் எல்லாம் போட்டு அதில் எடுத்துவோம். சுவாமி வேலை வருதுன்னா அது ரொம்ப குளிர்த்தேன்னு நம்மளுக்குலாம் சிறப்பான ஒரு கொடுப்பார் ஆகிருக்கும். நல்லா கரெக்டாக சொன்னார். அந்த தாரா பாத்திரம் வச்சு நம்ம சிவனை குளிர் வச்சோம்னா நம்மளே அவர் குளிர்விச்சிட்டார். நேற்று வச்சு அப்படியே வந்துட்டார். இப்போது அந்த தாரா பாத்திரத்தில் வந்து பன்னீர்லாம் ஊற்றுவாங்கல்ல சுவாமி. இப்போ வந்து மக்கள் வராங்க இல்லையா, பக்தர்கள், அவங்க வந்து பன்னீர்லாம் வாங்கி வந்து கொடுத்தாலும் ஊற்றலாம். பன்னீர் வாங்கிட்டு வரலாம், அப்படி இளநீர் வாங்கி தரலாம், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், நம்முடைய விளாமிச்ச வேர் இதெல்லாம் வாங்கி தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து நெய்ச்சி பண்ணி அந்த பன்னீரில் கலந்து தாராபட்டில் ஊற்றி ஜபம் பண்ணி ருத்ரம் அப்படின்னு பேர் மகன்யாசம் ருத்ர ஜபம் பண்ணி சுவாமிக்கு தாராபாத்தம் காலையில் பூஜையில் பண்ணுவோம். அது காலைல 6லேருந்து 7 நம்ம கோவிலில் நடக்கும். பாக்கி எல்லாருமே காலை சந்தி பூஜை பண்ணுவாங்க. நம்ம கோவிலேருந்து காலையில் ஒரே காலம் அபிஷேகம். ஆனால் காலையில் 6லேருந்து 6:30 வச்சு ஜபம் பண்ணி இப்போ சாயந்தரம் வரைக்கும் நடந்துருக்கும். இப்போ சாயந்தரம் 5:30 மணிக்கு அந்த தாராபாத்த ஜலத்தை நிறுத்திடுவாங்க. அது சாமி கிரீடம் நாகாபுரம் தத்தி சாயரத்தை பூஜை அப்படி நடக்கும். இப்போ இது எத்தனை நாள் சுவாமி இது வந்து அதாவது எப்போவுமே இங்கிலீஷ் மாதம் மே 4லேருந்து மே 28 வரைக்கும் ஒரு வருஷம் தொடர்ந்து நிகழ்வு நடைபெறும். அதில் தமிழ் மாதம்னா செய்யறது சித்திரை வைகாசி 14 வரைக்கும் நடைபெறும். கடைசி நாள் அன்றைக்கி அக்னேஸ்வரன் பூர்த்தி அன்றைக்கி சங்காபிஷேகம் நம்ம கோவிலில் பண்ணுவாங்க. அப்படி பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா 1008 கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. 1008 அக்னேஸ்வரன் பூர்த்தி அன்றைக்கி. ஸோ நீங்கள் இந்த அக்னி நட்சத்திரத்தை அப்போ கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு பன்னீர் பாட்டில் இல்லை இளநீர் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த தாரா பாத்திரத்தில் ஊற்றி சிவனை குளிர்வித்த நன்மை நமக்கு கிடைக்கும். எல்லோரும் வாங்க. அதே மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா பெரிய கோயிலுக்கு நீங்கள் கிரிவலம் வருவீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த திருநேர் அண்ணாமலை சன்னதிக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா முதல் நம்ம அம்மனுக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் தாங்க. இதை பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் இந்த சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.